ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய புதிய கிருபையிலும் ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்கிறது, எப்படி நம்ம இந்த பிரச்சனையை தாண்டி போகிறது, செய்யக்கூடியதை நம்ம செய்ய முடியாமல் போகிறது, விரும்பினது கிடைக்காமல் போகிறது, இப்படி எதையாவது ஒன்றை சிந்தித்து அநேக சமயத்தில் நம்மை அறியாமலே வாழ்க்கை என்கிறதான அந்த சூழ்நிலையில் தோல்வியை நாம் சந்திக்கிறோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மில் வைத்திருக்கிற கிருபைகளை நாம் மறந்து போவது தான் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம். நம்ம தேவன் நமக்கு தந்திருக்கிறதான கிருபைகளை நாம் மறந்து போகிறது, பயன்படுத்தாமல் இருப்பது தான் நமக்கு சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் இல்லையா? அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர முடியவில்லையே அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அதற்கு காரணம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான தாளந்துகளை நாம் மறந்து இருப்பது, அல்லது அதை நம்ம என்ன செய்யலை, பயன்படுத்தலை, அதை பற்றி நமக்கு சரியான ஒரு தெளிவு இல்லை என்பது தான் அதற்கு காரணம். ஏன்னா ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில நன்மைகளை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறான். 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க. தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். பார்த்தீங்களா? அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதை தான் நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். தேவன் நமக்கு சில அதிகாரத்தை கொடுக்க, நாமத்தில் நீ எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னா நம்ம ஜெபம் பண்ணாமலே இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு ஒரு அதிகாரம் நமக்கு நீ கேட்பதற்கு உனக்கு உரிமை தந்திருக்கிறேன், அதிகாரம் தந்திருக்கேன், நீ கேளு அப்படின்னா ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயாவது போய் என்னத்தையா என்ன செய்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது. என் மேலே நீ ஒரு பாரத்தை வச்சுட்டு அதுக்கு உனக்கு உரிமை தந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் மேலே வைக்கிறதே கிடையாது. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எலியாக்கியும் கொடுக்கப்படுகிறதான அதிகாரத்தை அவனுக்கு தாவீதினுடைய வல்லமை கொடுக்குறேன், அவன் பூட்டினா திறக்க முடியாது, திறந்தால் பூட்ட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்குறேன், அதை அவன் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. அப்போ நமக்கு சில அதிகாரம் கொடுத்துருக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு ரட்சிப்பை மாத்திரமல்ல சில அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு பதிலாக நம்மையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நாம் என்ன செய்யிட்ருக்கிறோம். ஒரு டிராஃபிக் போலீஸ் பாருங்களா, அவர் ஆளுலேருந்து என்னையுமே இருப்பார்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு தீக்குச்சி மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவர் அந்த காக்கி ஒயிட்டை போட்டுக்கிட்டு கையில் அந்த ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு போர்டு கையில் வச்சுருப்பார். அதை வச்சுக்கிட்டு நடு ரோட்டில் போய் நிற்பார். அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் ஸ்டாப்புனா எவ்வளோ பெரிய வண்டினாலும் என்ன செய்ய நின்று தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அவரிடம் அதிகாரம் இருக்கிறது. அதனால் ஸ்டாப்புன்னு சொன்னோன்னே என்ன செய்யணும், நிறுத்தணும். அதே போல் இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரம் நம்மகிட்ட இருக்குது. அவர் கொடுத்த உரிமை இருக்குது. என்ன கொடுத்துருக்காரு? மார்க்கின் புஸ்தக சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை. இப்ப பிசாசு இவங்களை துரத்துது. யாரு? ரட்சிக்கப்பட்டவனை துரத்துது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துரத்துது. கேட்டால் ஃபேனு உருளுதுங்காங்க, பாத்திரம் உருளுதுங்காங்க, பிசாசு அங்கே போய் இருட்டாக இருக்குங்க, லைட் ஆஃப் பண்ண இருட்டாக தான் இருக்கும் பாருங்கள். அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக பிசாசு என்ன செய்கிறாங்க, மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாள் காலை பிள்ளைகள் உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துங்க, அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். சத்துரு கொண்டு வருகிற போராட்டத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெயிங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.